Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம் 11th accountancyல chapter 5 trial balance பார்த்துட்டு இருக்கோம். அதில் exercise sum பாருங்க. Prepare the trial balance from the following balance of Rajesh as on 31st March 2017. ராஜேஷோட trial balance போட சொல்லியிருக்காங்க. சில information particularஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எது டெபிட் பேலன்ஸில் வரும் கிரெடிட் பேலன்ஸில் வரும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக சம் போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் இது ஒரு அசட், அதனால டெபிட் பேலன்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸா, இதுவும் டெபிட் பேலன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் இதுவும் டெபிட் பேலன்ஸில் தான் போட போகிறோம். டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து நமக்கு இன்கம், அதனால் கிரெடிட் பேலன்ஸில் வரும். கேஷ் இன் ஹேண்ட் டெபிட் பேலன்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸும் டெபிட் பேலன்ஸ் தான். சண்டே டேட்டாஸ் ஒரு அசட், அதனால் டெபிட் பேலன்ஸில் போட போகிறோம். பில்ஸ் லயபிலிட்டி வந்து பில்ஸ் பேயபிள் வந்து நமக்கு கிரெடிட் லயபிலிட்டிஸ், அதனால் கிரெடிட் பேலன்ஸில் போடுவோம். கேபிட்டலும் கிரெடிட் பேலன்ஸில் போட போகிறோம். ஓகேவா? வாங்க சம் போடலாம். ஃபிஃப்த் சம். இப்போது ஹெட்டிங் எழுதிங்க. ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ராஜேஷ் as on 31/3/2017. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், லெஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இப்போ நான் வந்து எல்லா பர்டிகுலர்ஸையும் சீரியல் நம்பர் போட்டு ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எந்தெந்த அமௌண்ட் வந்து டெபிட்டாக கிரெடிட்டான்னு மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது, இது டெபிட் பேலன்ஸ். அப்போது டெபிட்டில் 13,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பேங்க் சார்ஜஸ் எவ்வளவு? 750, அதுவும் டெபிட் தான், டெபிட்டில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் 350, அதுவும் டெபிட் பேலன்ஸ் தான், அதனால் டெபிட் பேலன்ஸில் 350 என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நமக்கு ஒரு இன்கம், அதனால் கிரெடிட்டில் போட்டிருக்கோம். 1300 வந்து கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணிங்க. கேஷ் இன் ஹேண்ட் டெபிட் பேலன்ஸ் 1000, அதையும் டெபிட்டில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸு டெபிட் தான் வரும். 7000, அதையும் டெபிட்டில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். சண்டே டேட்டாஸ் அசெட் நமக்கு, அதுவும் டெபிட் பேலன்ஸ் தான், 17,100 வருது, அதுவும் என்ன பண்ணுறோம்? டெபிட்டில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். 17,100. பில்ஸ் பேயபிள் ஒரு லயபிலிட்டிஸ், அதனால் கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணுறோம். 12,000, கிரெடிட்டில் 12,000 என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டலும் கிரெடிட் பேலன்ஸ் தான், 25,900, கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணிங்க. இப்போது வந்து எல்லா இதுவும் போட்டாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்க்கணும். டெபிட்டையும் கிரெடிட்டையும் டோட்டல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரெடிட் பண்ணுறேன். 39,200 வருது கிரெடிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 0, 5, 5, 10, 1, 2, 5, 12, 1, 15, 16, 19, 39,200 வருது. ஓகேவா? இப்போ போத் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது நம்ம சம் போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். எது டெபிட் எது கிரெடிட் சொல்லிட்டு கரெக்டாக போட்டோம்னா நமக்கு சம் டேலி ஆகிடும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.